முதல்ல மணவரையில போய் உட்கார்றது யாரு? மாப்பிள்ளை போய் உட்கார்ந்துருவாரு. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிறாங்க, நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிறாங்க, நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த முகூர்த்த நேரம் தவறிடும். அவங்க பெரியவங்க எல்லாம் சொல்றது நல்ல விதமா தான் சொல்லுவாங்க, பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு உட்கார வைங்க, தாலி கட்ட நேரம் முடிய போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா இந்த மாப்பிள்ளைக்கார 3 முடிச்சு போட்டுட்டேன்னு வச்சுக்கவே மகிழ்ச்சி ஆரம்பமாயிருமே. ஆமா, மகிழ்ச்சி கிழிக்குது. அவன் கடுப்புல இருக்கேன், பேசாம ஒரு பொட்டியை நொறுக்கி பிடிக்கணும். பெட்டி முக்கியம்டா. ஆமா, அவ்வளவு சந்தோஷமா அதோட இந்த 3 முடிச்சோட போகுதுடா. ஏன் மாப்பிள வெறுத்து பேசுற? மச்சான், நான் கடுப்புல பேசிக்கிறேன், ஏன் பொண்டாட்டில உள்ள கடுப்புல பேசிக்கிறேன். சொல்லியா சொல்லி அங்கே இங்கே விட்டுருவோம். இங்கே கேட்டு பாப்பா, நம்ம கீழே கோயிலுக்குள்ளே கேட்டு பாப்பா. நம்ம ஊரியா? நம்ம ஊரு கேளியா? நம்ம ஊரு என்ன பெத்த ஆத்தாக்களிட கேட்டு பாப்பா. கேளுங்க மாப்பிள. கல்யாணம் பண்ண ஆம்பளை கூட சந்தோஷமா இருக்காளா, கல்யாணம் பண்ணாதவங்க சந்தோஷமா இருக்கான்னு இந்த ஒத்த கேள்வியில தெரிஞ்சு போயிடும். இப்ப தெரிஞ்சு போயிரும்ல. இப்ப யாரு கேக்குறீங்க? தாய்மார்ல கேட்க போறேன், பெண்களுக்கு. ஏன்னா ஆம்பளை சந்தோஷமா இருக்கிறது பெண்கள் கையில தானே. ஆமா ஆமா. என்ன பெத்த ஆத்தக்க நிறைஞ்ச மேடையில கேட்கிறேன், தயவு செஞ்சு கோயில் வாசல்ல நல்ல நாள் பொழுதுமா சொல்லுங்க. எங்க வீட்டுல உள்ள ஆம்பளைகளுக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள என்ன வேலை நடந்தாலும் சோறு போடுங்கிற ஆத்தாப்புறம் கை தூக்க பாப்பா. என்ன பெத்த ஆத்தாக்க நம்ம ஊர் நல்ல ஊர், அதெல்லாம் தூக்குவாங்க. என்ன பூரா மாப்பிள எத்தனை மணி சொன்னீங்க? 8 மணி. கொஞ்சம் கூட்டி சொல்லுங்க. 1 மணி நேரமா? சரி, ராத்திரி 9 மணிக்குள்ள சோறு ஓட்ட ஆத்தா ஊர 2 கையை கொடுத்துங்க பாப்பான். என்னடா ஒரு கிளவி கூட தூக்கல? டெபாசிட்டே இழக்குதடா. என்னடா கீழே கோயிலுக்குள்ள டெபாசிட்டே இழந்தாச்சே, ஒரு கிளவி கூட தூக்கலையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? பூரா கீழே கோயில் இருக்கிற கீழே கோயில் குடியில இருக்கிற ஆம்பளை பூரா நம்ம கம்பெனி தான். நம்ம கம்பெனி ஓங்க கம்பெனி சொல்லு. என்ன சொல்ற? அப்புறம் நீ எப்படித்தானே? அப்படியெல்லாம் கிடையாது தம்பி. இப்ப நம்ம ஊரு மதுரை பக்கத்துல வந்திருக்கோம், வேகமா வீட்டுக்கு போயிருவான். ஒவ்வொரு நாளைக்கு அறந்தாங்கி தஞ்சாவூர் வரைக்கும் நாடகத்துக்கு போவோம். ஆமா, அவ்வளவு தூரம் நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி சரி, நான் வீடு போக வந்துட்டு என் பொண்டாட்டி பச்சை தண்ணி குடிக்காம அண்ணா ஆதாரம் இல்லாம இருப்பாரா? அந்த அளவுக்கு நாங்க சொல்லி கொடுத்து வளர்ப்பு வளர்ந்துருக்க. சும்மா இல்லடியா கிழிச்ச நான் போய் தாண்டா சமைக்கணும், நான் சமைத்து போறவனே. ஐயோ ஐயோ, ஏண்டா பேச பேச கீழே குயிலுக்குள்ள நம்ம மான மரியாதை பூரா கப்பல் ஏறுதே. விடு 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 மச்சான் மச்சான், ஏன் கையை தூக்கல தெரியுமா மச்சான்? என்ன மாப்ள? இங்கதான் புத்திக்கு வேலை கொடுக்கணும். என்ன என்ன காரணம்? உங்க பொசுக்குன்னு சும்மா கையை தூக்க முடியாதுல. ஆமா, பாப்பனு கேட்டு விட்டான்னு பொய்ய சொல்லி கையை தூக்குறாங்கன்னா காலையில சோறு நீங்க கை இருக்காது. அப்படியே துடியான தெய்வம், துடியான தெய்வம் அப்படியே கையை பிடிச்சு கப்புன்னு புடிய இழுத்துக்கிறோம். அப்ப தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா கையை தூக்கல? என்ன மாப்ள? என்னைக்கு டிவியில சீரியல் போட்டாங்களோ பல குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சு. ஏன் அப்படியே? அதுலயும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த சீரியல் போடும்போது இடையில இடையில விளம்பரம் போடுவாங்க. இந்த விளம்பரம் ஆம்பளைக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம். என்ன பிரசாதம்? ஒவ்வொரு விளம்பரத்துக்கு ஒண்ணு வரும். முத விளம்பரத்துக்கு சோறு வரும், 2வது விளம்பரத்துக்கு குழம்பு வரும், 3வது விளம்பரத்துக்கு தட்டி கிண்ணி தண்ணி இது கூட வரும். சில நேரம் தண்ணி வந்து தொலைக்காது, இந்த புண்ணியவதி கொண்டு வந்து சோறு குழம்பு தட்டி கிண்ணி எல்லாம் வச்சுட்டு டிவி முன்னாடி நல்லா இப்படி தலையணியை போட்டுக்கிட்டு கழுத்து வலிக்காம படுத்து கிடக்கும். அந்த நேரம் இந்த ஆம்பளையா போட்டு சாப்பிட்டு கிடப்பேன். சரி, இவளை கட்டியாந்து சொல்லுமே சோறு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இந்த ஆம்பளையா சாப்பிடுவேன் சில நேரம். சரி சரி, சாப்பிட நேரம் திடீர்னு விக்கல் வேற வந்துடும் அப்படின்னு சொல்ல இழுக்க அவங்க உடனே படுத்துக்கிட்டே சொல்லுவாங்க, இரு முடியட்டும். என்ன இவன் இழுத்துக்கிட்டு உசுறு வர மாதிரி விக்கிக்கிட்டு தண்ணி ஏப்பேன். சரி, அவங்க சைகையில இரு முடியட்டும். இரு முடிய என்ன முடியட்டும்? என்ன முடியட்டும்? சீரியல் முடியட்டும், தண்ணி கொண்டு வந்து தாரேன்னு சொல்ல அதோட உனக்கு உசுறு முடிஞ்ச வேற காலையில புருஷக்காரனுக்கு இந்த கொட்டதே காலையில